சீக்கிரம் வாமா. கொஞ்சம் தூரம் தான் வாமா போலாம். வந்தாச்சு, கிட்டால வந்தாச்சு, வா. என்னை எங்கடா கூட்டிட்டு போற? எனக்கு காலெல்லாம் வலிக்குதுடா. ஏமா நீ வீட்டுல மட்டும் இருந்தீன்னா உன்னை கொன்னே புடுவாமா. என்னடா சொல்ற? மா நான் உன்னை அனாதாசத்துல தான் விட வந்தேன். அனாதாஷ்டம்னா வேணாம் கண்ணு. மா நீ இங்க இருந்தனாச்சு நான் மாசத்துக்கு ஒருக்காவோ வாரத்துக்கு ஒருக்காவோ வந்து பாப்பம்மா. நீ அங்க இருந்தனா உன்னை கொன்னே புடுவாமா. சொன்னா கேளுமா, வாமா. கண்ணு வாமா, சொன்னா கேளுமா, வாமா. மா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறியாம்மா? உனக்கு சோறும் போட்டு உன் துணிமணி எல்லாம் துவைச்சும் போட்டு நீ சாப்பிட்டு வைக்கிறதுல எச்சி பாத்திரத்த அதையும் கழுவி வச்சு உன் தீராத நோய்க்கு என் புருஷ சம்பாரிச்சுட்டு வர பாதி காசு செலவா போயிருது. ஆஸ்பத்திரிக்கு மருந்து மாத்திரைக்கு செலவா போயிடுது. இதுல உனக்கு சுடு தண்ணி வேற வச்சு தருவாங்களா? ஏன் எடுத்து வந்து வேணா வாயில ஊத்தி விடட்டா? என்னால இந்த மாதிரி வேலை செய்ய முடியலம்மா. என்னால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் எல்லா வேலையும் நானே செஞ்சு வச்சிருப்பேம்மா. 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுட்டு நல்லா தெம்பா தானே இருக்க. எதையாச்சும் செய்ய சொன்னா அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு நீ இருப்பேன்னு நானும் பாக்குறேன். இந்தாங்க. என்னங்க, நம்ம எத்தனை நாளைக்கு தாங்க இந்த சின்ன வீட்லயே இருக்கிறது? நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடா பார்த்து போயிடலாமா? நம்மளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாமா? நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம பெரிய வீடு பார்த்து போய்க்கலாம், சரியா? உங்க அம்மா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாவும் இருக்க முடியாது, நம்ம குழந்தையும் பிறக்காது. உங்க அம்மா வேணா இந்த வீட்டுல இருக்கட்டும், நம்ம வேணா தனியா போய்க்கலாம். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? எங்க அம்மா எங்க அப்பா இல்லாம ஒத்தாளா நின்று என் கடனை உடனே வாங்கி என்னை நல்லா படிக்க வச்சு எல்லாத்தோட கையில காலில் விழுந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்கள போய் விட்டுட்டு எப்படி தனியா வர முடியும்? சரி விடுங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருந்துட்டு போலாம். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீ சமைச்சிட்டு இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஆர்த்தி என்ன பண்ற? சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. இந்தாங்க. ஆர்த்தி சொல்ல மறந்துட்டேன், இது என்கிட்ட இருந்தா மிஸ் ஆயிரும். இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமானது, எடுத்து வச்சிரு, நான் வாங்கிக்கிறேன், ஓகேவா? சரி மேடம், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா வரேன். ஆர்த்தி, இங்க 2 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தல, அதை போய் எடுத்துருவாமா. அதுவாங்க, இருங்க எடுத்து தரேன். ஏங்க இங்கதாங்க வச்சேன், காணுங்க. ஏன்டி அந்த பேப்பர்ல எவ்வளவு முக்கியமான பேப்பர் தெரியுமா? அந்த பேப்பர் மட்டும் கொண்டு போய் கொடுக்கணும், எங்க மேனேஜர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாண்டி. இல்லங்க, நான் அங்கதாங்க வச்சேன். என்னடி இவ்வளவு அசால்ட் மேல? கண்ணு என்ன கண்ணாச்சு? 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. மா அதை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது மாட்டேங்கிறா, அமைதியா இருக்கியா? ஏய் எங்கடி அந்த பேப்பரு? அங்கதாங்க வச்சேன். கண்ணி எந்த பேப்பரு? சோ அம்மா சொன்னா கேளுமா, அதை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ கேவலா மூக்கு நினைக்காதம்மா. ஏய் எங்கடி அந்த பேப்பர்? எடுத்துடி போடி. அங்கதாங்க வச்சேன். கண்ணு, நான் துணி மடிக்கிறப்போ ஒரு பேப்பர் கிடந்துச்சு கண்ணு, அது உன்னோட முக்கியமான பேப்பரா இருக்குன்னு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் பீரோல. என்னம்மா சொல்ற? எங்க போய் எடுத்துட்டு பார்க்கலாம். எடுத்துட்டு வரேன் கண்ணு. கண்ணு இதுவா பாரு. சாரிம்மா. இப்படிதான் உங்க அம்மாக்கு தேவையில்லாத எல்லா வேலையும் உங்க அம்மா பாத்துருவாங்க, கடைசியில நான் மாட்டிக்குவேன். நீயும் நானும் நல்லா சண்டை போட்டு அடிச்சுக்கணும், அதை உங்க அம்மா சந்தோஷமா நின்று வேடிக்கை பார்க்கணும். அதுதான் உங்க அம்மாக்கு ஆசையே. உங்க அம்மா புருஷன் இல்லாம இருக்காங்கல்ல, அதே மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல.
நான் சம்பாதிச்சு வந்து கொடுக்குற காசுல ஒழுக்கமா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா எங்கேயா போய் செத்து தொலை. போதுமா? உங்க ஆசை நிறைவேறிடுச்சா? போங்க. அத்தை சாப்பிட்டீங்களா அத்தை? இல்ல கண்ணு. இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நீங்க எந்திரிங்க ஃபர்ஸ்ட், வேலையெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். நீங்க போய் உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு போட்டு வரேன். இதோட உன் கதை முடிஞ்சிச்சு. நீ இல்லைன்னா கண்டிப்பா உன் பையன் என் கூட தனியா வந்துருவான். என்ன இவ என்னைக்கு இல்லாம எங்க அம்மா வேலை செய்ய விட மாட்டேங்கிற, சாப்பாடு அவளே போட்டு வரேன்னு சொல்றா. சரியில்லையே. அத்தை எங்க போனாங்க? என்னங்க? சீக்கிரமாமா. கொஞ்சம் தூரம் தான்மா, வாமா போலாம். வந்தாச்சு, கிட்டால வந்தாச்சு, வா. என்னை எங்கடா கூட்டிட்டு போற? எனக்கு காலெல்லாம் வலிக்குதுடா. ஏம்மா நீ வீட்டுல மட்டும் இருந்தீங்கன்னா உன்னை கொன்னே போடுவாமா. என்னடா சொல்ற? மா நான் உன்னை அனாதாசம் தந்தாம விட வந்தேன். அனாதாஷ்டம்னா வேணாம் கண்ணு. அம்மா நீ இங்க இருந்தனாச்சு நான் மாசத்துக்கு ஒருக்காவோ வாரத்துக்கு ஒருக்காவோ வந்து பாப்பம்மா. நீ அங்க இருந்தனா உன்னை சாவடிச்சிருவோம்மா. சொன்னா கேளுமா, வாமா. கண்ணு வாமா, சொன்னா கேளுமா, வாமா. அம்மா அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் ஒரு அனாதை, எனக்கு இங்க இருக்க சம்மதம் மட்டும் சொல்லுமா. அதை விட்டு வேற எதுவும் சொல்லிடுவாங்கம்மா. கூட்டிட்டு போயிடுடா. நான் ஒரு வாரத்துல உன்னை கூட்டிட்டு போயிருவோம்மா. நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். சார் வாங்க சார், அட்மிஷன் பண்ணுங்க சார். யாருக்குங்க? சார் ரொம்ப நாளா எங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு அம்மா சுத்திட்டு இருந்தாங்க. பார்க்க ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுறாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு யாரும் இல்லாத ஒரு அனாதைன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஆசிரமத்தை சேர்த்துட்டு போகலான்னு வந்தேங்க சார். இனிமேல் நீங்க தான் சார் அவங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அப்படிங்களா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இதில் ஒரு சைன் போட்டு வைங்க, நான் அந்த அம்மாவை பார்த்துக்கலாம். உங்கள் பேர் என்னம்மா? உங்களை தான். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் வசந்திங்க ஐயா. அம்மா நீங்களா? ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஃபில் பண்ணிட்டேங்க சார். கொடுங்க பார்ப்போம். கீழே சைன் போட்டீங்களா? சரியா இருக்கு சார், அவங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அவங்களா? சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட அந்த ஆசிரமத்தில் ஒர்க் பண்ணும்போது வசந்தின்னு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு கணவர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க விதவையாக இருந்த காரணத்தினால எங்கள் அப்பா அவங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு மறுத்துட்டார். ஐயா, நான் இப்போ இல்லைனாலும் என் குழந்தைய நல்லா வளர்த்தி பெரிய ஆளாக்கி காட்டுவேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால எங்கள் அப்பா அதுக்கு சம்மதிச்சார். ஆனால் அதில் இப்போ ஒரு சோகம் என்னன்னா, இந்த குழந்தை எங்கேருந்து வாங்கிட்டு போய் இப்போ வளர்த்தி ஆளாக்கி நிறுத்திருக்கிறாங்களோ அந்த குழந்தை மூலியமாகவே இவங்களை இப்போ இந்த ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய எல்லாமே தள்ளிட்டாங்க பையன். சார் அந்த பையன் பேரு? அதே நீங்கள் கேட்குறீங்க?
ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன். பையன் பேரு சந்தோஷங்க. சார் அப்படியே அந்த டேட்டா கொடுத்து பார்த்து சொல்லுங்க சார். 5/10/99ங்க. அம்மா, இந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்துக்கு எடுத்துட்டு போனீங்களே, அது யாருமா? அம்மா சொல்லுங்கம்மா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ மறைக்கிறீங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா. அம்மா நான் உங்க பிள்ளை இல்லையாம்மா? அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, நான் உங்க பிள்ளை இல்லையாம்மா? அப்படின்னா நான் ஒரு அனாதையாம்மா? அம்மா நான் ஒரு அனாதை பையனா? அம்மா இந்த அனாதை பையனை நல்லா படிக்க வச்சு பிடிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சமூகத்துல பெரிய ஆளாக்கி அழகு பார்த்த உன்னையாமா இந்த அனாத ஆசிரமத்துல சேர்த்த வந்து அனாதப்ப அம்மா மறைச்சிருக்கவா? ஒரு அம்மா கூப்பிட கூட தகுதி இல்லாத ஒரு அனாதப்ப தடவை நானு. ஏண்டா உன்னை யாரா சொன்னது அனாதன்னு? நீ என் பையன்டா.